துரந்தர் ஹிந்தி திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அவன் பொருளை எடுத்து அவனையே போடுவது, இதுதான் ஆபரேஷன் துரந்தர். கடந்த 1999 இந்தியன் ஏர்லைன்ஸ் விமான கடத்தல் சம்பவத்திற்கு பின் இந்திய உளவுத்துறை இயக்குனர் அஜய் சன்யால் ஒரு திட்டம் வகுக்கிறார். பாகிஸ்தானில் தீவிரவாதிகளுக்கு பணமும் ஆயுதமும் கிடைக்க செய்யும் உள்நாட்டு கும்பலுக்குள் இந்திய உளவாளியை ஊடுருவச் செய்வதே அத்திட்டம். பாகிஸ்தான் அரசியல் கட்சிகள், உள்ளூர் தாதாக்கள், தனி நாடு கோரும் பலுசிஸ்தான் மாகாணத்தினர், தொழிலதிபர்கள் இணைந்த மாபெரும் சங்கிலியின் கண்ணிகளை வைத்தே 20 நிமிட திரைக்கதை அமைக்கப்பட்டு இருக்கிறது. விஎஃப்எக்ஸ் பண்பாடு, 2000 ஆண்டு ஹிந்தி பாடல்களின் ரீமேக், சாகச உணர்வை தரும் ஒளிப்பதிவு ஆகியவை நீளமான திரைக்கதையை ஆராய்ச்சியின்றி பரிமாறுகின்றன. பிடிபடும் உளவாளிகளை கொடூரமாக சித்திரவதை செய்வது, துரோகிகளை அடித்து கொள்ளுவது என வன்முறையை இரத்தமும் சதையுமாக காட்டும் இடங்கள் தலை சுற்ற வைக்கின்றது. இக்கதையில் எல்லாமே கற்பனை என்று துவக்கத்தில் அறிவித்துவிட்டு 2008 மும்பை தாக்குதல், பார்லிமெண்ட் தாக்குதல் சம்பந்தப்பட்ட நிஜ காட்சிகளை பயன்படுத்துவது ஏனோ? வலுவான அரசு இல்லாத சூழலில் உளவுத்துறை ஊனமுற்று போவதற்கான சாத்தியங்களை விளக்குவது மற்றும் கள்ள ரூபாய் நோட்டுகளை தேச பாதுகாப்பிற்கான புற்றுநோய் என்பதை உணர்த்தும் இடங்கள் சாமானிய மக்களுக்கும் தீவிரவாத ஒழிப்பில் இருக்கும் பங்கு பற்றி சொல்கின்றன. இந்திய உளவாளியாக வரும் ரன்வீர் சிங்குக்கு தெய்வ திருமகள் சாரா அர்ஜுன் ஜோடி என்பதையும் அமைப்பின் இயக்குமுறை பற்றிய நீண்ட வகுப்பையும் ஏற்றுக்கொண்டால் இது செம ஆக்ஷன் படம். ஆக இப்படத்தை ரசிக்கும் தமிழ் ரசிகனுக்கு நம்ம விஜயகாந்த் இல்லையே என்னும் ஏக்கம் நிச்சயம் எழும்.